இரண்டாவது வசனத்துல வாசித்தோம் இல்லையா? இருளில் இருந்த ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி, இந்த வார்த்தை நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியிலே வந்து பிறக்க போகிறார் மனுக்குலத்திற்காக என்பதற்காக முன்னுரைக்கப்பட்ட, முன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதுதான் தீர்க்க தரிசனம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக? 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அதை நிறைவேற்றும் வண்ணமாக மத்திய சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 11 16 வரைக்கும் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் அவர்களை மரண இருளில் இருந்து, வழி தப்பி நடப்பதில் இருந்து, அடிமைதனத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வெளிச்சமாய் அந்த வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, செபுலோன் நப்தலி என்ற பகுதியிலே வாழ்ந்த மக்களை ஆட்சி செய்தவர்கள் அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தினார்கள். எப்போ 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த காலத்துல நப்தலி செபுலோன் என்ற பகுதியிலே வாழ்ந்த மக்களின் மேல் அதிகாரம் செலுத்தின, ஆட்சி செய்த அந்த மக்கள் மேல் தன்னுடைய ஆளுமையை தவறாய் ஆளுமை செலுத்தி அவர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அது தவிர கலிலேயா என்ற ஒரு பகுதி இருந்தது. அங்கே அனைத்து பகுதியில் யூதர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் அங்கே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கும் சேர்த்து இறை வாக்கு ஒன்று வருகிறது, உங்களுக்காக ஒரு வெளிச்சம் வரும். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். உங்களுக்கான வெளிச்சமாய் மாத்திரமில்லாமல் இந்த உலகத்தினுடைய மனுக்குலத்தில் எல்லார் மேலும் பிரகாசிப்பிக்கிற அது வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆங்கிலத்திலே வாசிக்கலாம். அப்படியே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஆங்கிலத்திலே. The true light that gives light to everyone was coming into the world. அது ஒரு வெளிச்சம் வந்தது. அது என்ன வெளிச்சம்? அது உண்மையான வெளிச்சம். அதுதான் வெளிச்சமே. அது நிரந்தரமான வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை யாராலும் இருளாக்க முடியாது. அது நிரந்தரமான வெளிச்சம். அது எதற்காக வந்ததுன்னா, நம்ம ஷைன் பண்றதுக்கு, நம்மள மெருகேற்றுவதற்காக, நம்மளை வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அது வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் கதிர், அந்த வெளிச்சத்தினுடைய ஒரு கதிர் வந்து இந்த மனுக்குலத்தின் மேலே, மனிதன் மேலே அது பிரகாசிக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் இருளிலே இருப்பான் என்று சொன்னால் அந்த வெளிச்சம் யார் மேலே படுகிறதோ, அந்த வெளிச்சம் யார், அந்த வெளிச்சத்தினுடைய கதிர் யாருக்காக நோக்கி வருகிறதோ, அந்த வெளிச்சத்திலே எவன் ஒருவன் நிற்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் மரணத்தின் விளிம்பிலே இருந்தாலும் சரி, அடிமதனத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய சாபத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய சாபத்தை மாற்றி, அவனுடைய அடிமதனத்தை மாற்றி, அவனுடைய சிறுமையை மாற்றி, அறியாமையை மாற்றி, அவனை அறிவுள்ளவனாக, தெளிவுள்ளவனாக, அவனை விடுதலை பெற்றவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாக மாற்றி அந்த வெளிச்சம் அவனை அப்படி மாற்றி வைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் என்பவர் ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிறபடினாலே ஒருவன் அந்த வெளிச்சத்திலே, அந்த வெளிச்சத்தோடு கூட நடப்பான் என்று சொன்னால் அவனும் ஒளியா இருப்பான், வெளிச்சமா இருப்பான். நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உலகத்திலே வந்திருக்கிறது. அந்த ஒளி எப்படியாப்பட்ட ஒளினா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த ஒளி. அல்லேலூயா. இந்த ஒளி எனக்கு சொந்தம் யாரும் சொல்ல முடியாது, எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அந்த ஒளி எதற்காக வந்தது என்று சொன்னால், அந்த ஒளியை யாரெல்லாம் சொந்தம் கொண்டாடுறாங்களோ அந்த மனுஷனை எல்லாரையும் பிரகாசிப்பிக்க பண்ண முடியாது அந்த ஒளி வந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், பிடல் காஸ்ட்ரோ பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பிடல் காஸ்ட்ரோ ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாரு. என்ன பண்ணாரு? பிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணாரு? கின்னஸ் ரெக்கார்ட், ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்தாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரு எதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவருக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு, அவருக்கு கின்னஸ் கொடுத்தாங்க. கின்னஸ் யாரும் செய்ய முடியாத நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக? அவர் 16 மணி நேரம் தொடர்ந்து பேசினாராம். எத்தனை மணி நேரம் பேசினாரு? அதனால நீங்க கின்னஸ் ரெக்கார்டை கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், இந்த உலகத்திலேயே நீங்க தலை சிறந்த பேச்சாளரா யாரா நினைக்கிறீங்க அப்படின்னு போது அவர் சொன்னாராம், இந்த உலகத்திலேயே பிடித்த தலை சிறந்த பேச்சாளர் யார் என்று சொன்னார் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இயேசுதான் என் தலை சிறந்த பேச்சாளர், இயேசுதான் தலை சிறந்த எனக்கு பிடிச்ச பேச்சாளர் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொல்லிட்டு எதனால நான் 16 மணி நேரம் பேசுறதுக்கே எனக்கு கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்குறீங்களே, அந்த ஆளு 3 நாள் ஜனங்களை கட்டி போட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சாரியா. எத்தனை நாள்? 3 நாள் மறை பிரசங்கம். 3 நாளா ஒருத்தரும் எழுந்து அப்படி இப்படி போல, ஒருத்தரும் உங்களை இரவு பகலாய் பேசினார் இயேசு. ஒருத்தரும் கூட அப்படி இப்படி போக முடியாம 16 மணி நேரம் பேசுறவரு அவர் யாரை வேர்ந்து பார்க்கிறார் என்று சொன்னால் இயேசுவை வேர்ந்து பார்க்கிறார். 3 நாளா பேசினாரியா அந்த மனுஷன். ஒருத்தர் கூட போல, ஒருத்தனும் தண்ணி கேட்கல, ஒருத்தனும் சாப்பாடு கேட்கல, எதையும் கேட்கல. பிரசங்கத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பசி எடுக்குதுன்னே சொல்றான். யாரை கேட்டாலும் இயேசுவை வேர்ந்துதான் பாக்குறாங்க. அவரை ஃபாலோ பண்ற எல்லாமே சக்சஸ் தான் ஆகுறான், யாரும் ஃபெயிலியர் ஆகுது. யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தோற்றராய் சரித்திரம் இல்லை, அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாரும் பிரகாசிக்கும். அவருடைய இயேசு உங்களுடைய இயேசு, உங்களுடைய இயேசு நம்முடைய இயேசு, நம்பினவர்களை கைவிடாத இயேசு. ஹல்லேலூயா. நம்பினவர்களை வாழ வைக்கிற இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவை நம்பி வந்துட்டீங்க, அதனால ஒண்ணு செய்யணுமா? நீங்க இயேசு வந்ததுனால ஒண்ணு செய்யணும். என்ன செய்ய தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய சுவிசேஷம் புத்தகம் அதே 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. அப்போ எவரையும் பிரகாசிக்கிற ஒளி அது என்னையும் பிரகாசிக்கும். அது பிரகாசிக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் அந்த ஒளி. இவன் அவனதான்றது இல்ல, எல்லாரையும். ஆமென். the light will shine ன்ற மாதிரி அந்த லைட் யார் மேல படுதோ அவங்க எல்லாம் ஷைன் ஆயிடுவாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுதான் காரணம்? சொல்ல முடியுமா? இயேசுதான் காரணம் சொல்ல முடியுமா? ஒண்ணுமில்லாம நான் வந்தேயா. அந்த தம்பி சொன்னாரு, கர்த்தருக்கு நான் சர்ச்சுக்கு வந்தேன், கேரளுக்கு வந்தேன். எல்லாரும் பார்த்தாங்க, நானும் நினைச்சேன், பார்த்தா எல்லாம் முஸ்லிமா இருக்காங்க, நல்லதா இருக்காங்க. நான் சொன்னேன், யாரும் அப்படி வரலப்பா. அப்படி இப்ப இருக்கிறவனமா யாரும் வரல. எல்லாரும் எப்படி வந்தாங்க? கூரை வீட்டுல இருக்கிறவங்களா வந்தாங்க, கஷ்டப்படுறவங்களா வந்தாங்க, கடற்பிரச்சனை வந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி நீ பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பரமா இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்திலே வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அது நிச்சயமா பிரகாசிக்க செய்யும், யாரையும் சும்மா விடாது. அது வேலையே நம்மள பிரகாசிக்க பண்ற வேலை. அந்த ஒளியினுடைய வேலை என்ன? அதனுடைய டியூட்டி என்னங்க? அந்த ஒளியினுடைய வேலை டியூட்டி என்ன? என்ன வேலை? அதனுடைய வேலை என்ன? நம்மள ஷைன் பண்ணணும், நம்மள பிரகாசிக்க பண்ணணும். அதுதான் அதனுடைய வேலை. மைண்ட், நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். ஜீசஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் அபௌட் இயேசு பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? இயேசு குறித்து உங்களுடைய எண்ணம் என்ன? ஆண்டவராக இயேசு குறித்து உங்களுடைய கற்பனை எப்படி இருக்குது, சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்க கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். என்ன பண்ணணும்? நீ அந்த லைட் உங்களை ஷைன் பண்ணணும். என்ன பண்ணீங்க? மனம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுல இருந்து மனம் திரும்பணும்? நம்ம ஒன்னே போயிடும். பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு உண்மை. பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். ஆனா இன்னொன்னு இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லி தரேன், கவனிங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், ஓகே, ஒத்துக்கிறேன். நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பினாலும் நிறைய பேர் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன் சுத்திட்டு இருக்கிறானே தவிர எவனும் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னா, பாவத்திலிருந்து மனம் திரும்புவது மாத்திரம் இல்லாமல் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கைக்குள்ள மனம் திரும்பி வரணும். புரியல உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் நமக்கு முன்னாடி ஒரு காட்சி நமக்கு காட்டுது. ஒரு ஊர்ல இருந்து ஒரு 10 குடும்ப கிறிஸ்தவ குடும்ப சபைக்கு வருது வச்சுங்க. எனக்கு கவனிங்க.
ஒரு ஊர்ல இருந்து ஒரு 10 ஒரு கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்து சபைக்கு வராங்க. அதுல யாரோ ஒருத்தர் இல்ல 2 பேர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் தரித்திரத்திலே இருக்கிறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சபைக்கு போனா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றாங்க. யாரோ ஒருத்தர் தான் நல்லா இருக்கிறாங்க, மத்த 8 பேர் 9 பேர் 10 பேர் எங்க ஊர்ல சபைக்கு போறாங்க, மத்த 9 பேர் வறுமையில தான் இருக்கிறாங்க. அப்ப இயேசு உண்மையுள்ளவரா இருந்தார், இயேசு நம்புறவங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருந்தார், அது அந்த லைட் அந்த 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 ஒளி பிரகாசிக்கும் என்று சொன்னால் மித்த இருக்கிற 9 பேரை ஷைன் பண்ண வேண்டியதானே, பிரகாசிக்க பண்ண வேண்டியதானே. ஏன் இவங்கெல்லாம் பிரகாசிக்கல? அதெல்லாம் சும்மாப்பா. இன்னொருத்தன் சொல்றான், அதெல்லாம் சும்மாப்பா, காக்கா உட்கார பணமணம் விழுந்த கதையா. ஏதோ சர்ச்சுக்கு போறாங்க, யாரோ ஒருத்தர் நல்லா ஆயிட்ட உடனே சொல்றான், இவங்கள பாருங்க எல்லாம் சபைக்கு வாங்க, கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறான்னு சொல்றான். யாருப்பா நல்லா இருக்கிறா? ஏன்னா ஒருத்தர் தான் நல்லா இருக்கிறான்னு உலகம் நமக்கு ஒரு காட்சி வைக்குது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மனம் திரும்பினவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சமீபமா இருக்கிறது, ஆசீர்வாதம் உனக்கு சமீபமா இருக்கிறது, விடுதலை உனக்கு சமீபமா இருக்கிறது, பணம் உனக்கு சமீபமா இருக்கிறது, ஆரோக்கியம் உனக்கு சமீபமா இருக்கிறது, அறிவு எல்லாம் உனக்கு சமீபமாய் உன் கிட்ட இருக்கிறது. மனம் திரும்பினால் அதை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. மனம் திரும்பினால் என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். எப்படியா மனம் திரும்புது? நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவர் வந்து சொல்றான் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்றான்? அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா உன்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டிருப்பாரு, ஆனா உன் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு, நீ ஜெபமாட்டெல்லாம் கேட்க மாட்டாரு. அதனால நீ என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட போ, அவர்கிட்ட ஒரு காணிக்கை கொடு, அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோ, நடக்கும். இப்படி உனக்கு சொல்லி தர. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல, நீ மனம் திரும்பு, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன், உன் ஜெபத்தை கேட்டு செய்வேன், உன் ஆசீர்வாதத்தை நான், உன்னுடைய விசுவாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டு இதை அப்படியே நம்ம நம்புவதற்கு, நம்பி அவரை தேடி வருவதற்கு, அவருடைய சமூகத்தில் உட்காருவதற்கு, அவர் பக்கம் திரும்புவதற்கு நமக்கு மனசு இல்ல. அதனால நம்ம இன்னொருத்தருடைய ஜெபத்தை நினைக்கிறோம், இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே நம்ம வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியல. நான் சொல்லுகிறேன், ஒரு ஊர்ல இருந்து 10 கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருவார்கள் சொன்னால் 10 பேரும் யார் சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர் என்று சொல்லி 100% சந்தேகம் இல்லாமல் விசுவாசிப்பார்கள் என்று சொன்னார். அது அப்படியே நடக்கும். ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியத்தை, ஒரு விடயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு இருக்காத, கொஞ்சம் அங்க நின்னு, எல்லாம் கவனிங்க, நீ உங்களை கூட சொல்றேன், கொஞ்சம் நின்னு யோசித்து பார். கர்த்தர் உனக்காக செய்த செயல்களை, உனக்காக செய்த அற்புதங்களை உன்னால அதை கண்டுபிடிச்சு அதை புரிஞ்சிக்க முடியலன்னா நீ மத்தவங்களுக்கு வர சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாரு. உன்னை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல எவ்வளவு இருக்கிறான், உன்னை விட வறுமையில் இருக்கிறவங்க எவ்வளவு இருக்கிறான். உன்னை நான் மேன்மையா வச்சிருக்கேனா இல்லையா, உன்னை நான் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேனா இல்லையா, கொஞ்சம் எண்ணி பாரு. அல்லேலூயா. அந்த இடத்துல நின்னு கொஞ்சம் பொறுக்கி பாரு, தேடி கண்டுபிடி, எந்தெந்த நன்மையை செஞ்சிருக்கிறேன் அப்படின்றது தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நின்று யோசி. அது எவ்வளவு பெரிய அற்புதம். சின்னதா நினைக்காத. அது என்னுடைய வல்லமை இல்லாமல், என்னுடைய அனுகிரகம் இல்லாமல் நான் வந்து உனக்காக அது செய்ய முடிக்காமல் அது உனக்காக நடக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் மெனக்கட்டேன், நான் இறங்கி வந்தேன், உன் கூட வந்தேன். நீ அது சின்ன விஷயம் நினைக்கிற, ஆனா நான் செஞ்சதுனால தான் அது உனக்கு நடந்தது, இல்லைன்னா நடந்திருக்காது. அதனால நீ என்னை மகிமைப்படுத்தி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன விடயம், ஒரு சின்ன இல்லையா, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் உனக்காக இறங்கி வந்தார். கர்த்தர் உனக்காக பரலோகத்தை விட்டு உனக்காக இறங்கி வந்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி உனக்காக அவர் அதை செய்து முடித்ததனாலே தான் அது உனக்கு நடந்தது. தேவனுடைய செயல்பாடு உனக்காக அந்த விடயத்தில் இல்லை என்று சொன்னார், உனக்கு கிடைத்திருக்காது. ஆண்டவர் எதை நிரூபிக்கிறார் என்று சொன்னார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் பார்க்கிறேன், இருதயத்தை பார்க்கிறேன், உன் நினைவா இருக்கிறேன், உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு எது எப்போ என்ன தேவைன்னு என்னால செய்ய முடியும், சந்திக்க முடியும். ஆண்டவர் அந்த ஒரு சின்ன விடயத்தில் உனக்கு நிரூபித்து காட்டிருக்கிறார் என்பதை சபைக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய செயலை நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இந்த கலர் ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த ஷர்ட் உங்களுக்கு 6000 கொடுக்குறோம். ஆண்டவரே சோத்திரம். அப்படி இல்லைங்க, கர்த்தர் உனக்காக யாரோ ஒருத்தர் மனசுல பேசி அவங்க மனசுல என்ன பண்ணணும், அவர் ஷர்ட் எடுக்க போகணும். ஷர்ட் எடுக்க போன நீங்க என்ன கலர் விரும்புனீங்க, அந்த கலர் அவருக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த கலரை சொல்லணும், இந்த கலர் எடுப்பான்னு அவர் மனசுல ஒரு ஏவுதலை கர்த்தர் கொடுக்கணும். அவருக்கு அந்த ஷர்ட் எடுக்கணும்.
அல்லேலூயா. அந்த கலரை கொண்டு வந்து அவர் ஏதோ ஒரு கலர் அதை எடுத்துட்டு வருவாரு. நீங்க அதை வாங்கி பார்த்த உடனே கர்த்தருக்கு சோதனை, ஐயோ நான் ஆசைப்பட்ட கலர் இதானே. எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல அது. எனக்காக போய் ஒருத்தர்கிட்ட பேசி அவங்களுக்கு நான் விரும்பின கலரையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க மனசுல உணர்வு கொடுத்து சட்டை வாங்க வச்சு கொண்டு வந்து கர்த்தருக்கு சோதனம். அதை வாங்கறதுக்கு கர்த்தர் பணம் கொடுத்தாரு. அவர் பைக்ல வரும்போது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவர் அவருக்கு அந்த மனசை கொடுத்தாரு. அதை வாங்கி நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவு பெரிய காரியம் நடத்த ஆண்டவர் நமக்காக நடத்தி முடிக்கிறாரு. அடிக்கடி யோசிப்பேன். நான் எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்தவன், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பிறந்து கர்த்தருக்கு சோதரம் வாழ்ந்துட்டேன், வளர்ந்துட்டேன். இந்த என் பொண்ணு அது வந்து அதெல்லாம் என் தம்பி பொண்ணு ஜோ பொண்ணு இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் 6th படிக்கும் போது அந்த கிராமத்தை விட்டு வந்தேன். வந்து கனிமேட்ல வீடு எடுத்து தங்கி இருக்கிறோம். உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை என்ன சொல்லும், எனக்கு சொல்லிக் கொடுக்க என்னன்னா, மனிதனை உண்டாக்கி அவன் குடியிருக்க வேண்டிய எல்லைகளை கர்த்தர் முன் குறித்தார். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? தீபாசிட்டு இருக்கிறாங்க, பரிகாசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம பிள்ளைங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. சவிதா அறிவர்களா இருக்கிறாங்க. வேற யாரு? கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம தேவேஷ் இருக்கிறாங்க, பிரதர் சில்வர் சார் இருக்கிறாரு. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஜெய்சீலம் பிரதர் எல்லாம் இருக்கு. அவரெல்லாம் பட்டபெரும்புதூர். இங்க வந்து நான் இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி சின்ன வயசுலயே தீர்மானம் போட்டா வந்து சேர்ந்தாங்க. தீர்மானம் போட்டா வந்து சேர்ந்தீங்க இல்லையே. கர்த்தர் நியமிச்சார், மனிதனை உங்களை உண்டாக்கினார். நீங்க எங்க குடி இடம் வாங்கி வீடு கட்டின கர்த்தர் முன் குறிச்சிட்டார். கை தட்டி கர்த்தர் பயன்படுவீங்க. அல்லேலூயா. நீங்க கட்டி இருக்கிற வீடு கடல்ல இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் அதை மாத்துவார். நம்புங்க. கை தட்டி கர்த்தர் பயன்படுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்மானம் போட்டா வந்தீங்க இல்லையா? அதான் வேதம் சொல்லுகிறது, மனிதனை உண்டாக்கி அவன் குடியிருக்க வேண்டிய எல்லைகளை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். தீபாஸ் ஒரு முறை சொன்னாங்க, ஐயா அந்த இடத்த வந்து சபைக்காக தான் நான் வந்து முதல்ல வந்து காட்டினேன், நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் அந்த இடத்த நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்ன யோசனா, அந்தோனி பிரதர் அங்கதான் குடியிருக்குன்னு கர்த்தர் எல்லையை முன் குறிச்சிட்டாரு, நான் எப்படி போய் மாத்த முடியும்? அப்படி சார் ஓகே பாசிபிள். நான் பிரதர் நீங்க காட்டுறது சபைக்காக தான் காட்டுனீங்க, ஆனா கர்த்தர் என்ன நினைச்சாரு, சபைக்காக அல்ல, அங்க பிரதர் அந்தோனியை உருவாக்கி அந்த அந்தோனி இங்கேதான் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லையை, அந்த பவுண்டரி டெரிட்டோரியை கர்த்தர் முன்குறிச்சு இருக்கிறார். நீங்க உங்க மனைவி உங்க பிள்ளைங்க அங்கதான் வாழணும்னு சொல்லி. அல்லேலூயா. அதை மாத்த யாரால முடியாது, கர்த்தர் முன்குறிச்சிட்டாரு. ஒவ்வொருவரும் அப்படிதான், நான் ஏன் இவரை கட்டிக்கினேன், நான் ஏன் இவளை கட்டிக்கிறேன் அப்படிலாம் இல்ல, கர்த்தர் முன்குறிச்சிட்டாரு. நீங்க 2 பேரும் ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த இடத்துல தான் வாழணும்ன்றது தேவனுடைய தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. ஏன் முடிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் இதை ஆண்டவர் முன்கூட்டியே செய்து முடித்திருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கு சொல்லும், நீ அங்க பிறந்திருந்தாலும் இங்க வந்து வாசம் பண்ணணும், இத்தனை வயசுல நீ ரட்சிக்கப்படணும், இப்படி நீ இருக்கணும், உனக்கு இந்த சபை வரும், ஊழியம் வரும், இந்த மக்களை உனக்கு நான் கொடுப்பேன்றது தேவனுடைய தீர்மானம். தேவனுடைய செயல் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். என்ன மனம் திரும்புதல் என்று சொன்னால், என் தேவன் எனக்காக எல்லாருக்கும் செய்து முடிப்பார். ஆமென். எந்த விதமான சலனம் இல்லாம, எந்த விதமான பயம் இல்லாம ஒரு மனம் திரும்புதல் வேணும். பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் கண்டிப்பா தேவை. இன்னொரு மனம், அதை விட பயங்கரமான ஒரு மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்வாரா, என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா நினைச்சிருக்கேன் பாருங்க. இதுல இருந்து மனம் திரும்பி எனக்காக தான் ஆண்டவர் செய்வார் அப்படின்ற மனம் திரும்புதல் வரணும். எனக்காக தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள வரணும். அப்போ இந்த மனம் திரும்புதல் வந்தால் இந்த வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறதே, அது உங்களை வெளிச்சமாகும், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகும்.